வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஆகஸ்ட் 27 புதன்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை பொழிவு விவரம் இடம். இன்றைக்கு மாலை இரவிலே கனமழை பொழிவு இருக்கிறது. எங்கெங்கே? நாளை 28 மறுதினம் 29ஆம் தேதியும் ஆங்காங்கே மழை இருக்கிறது. அவை எங்கெங்கே? அதற்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள் எப்படி இருக்கும்? மழைப்பொழிவு தீவிரம் எப்பொழுது? இவையெல்லாம் இதில் விரிவாக பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம் 4 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் தேவாலா 3 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, நீலகிரி மாவட்டம் வின்ஸ்வொர்த் எஸ்டேட் 2 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி தலா 1 சென்டிமீட்டர். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் 39.5 டிகிரி செல்சியஸ். இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் டெல்டாவின் தெற்கு பகுதியில் விழுந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் படிப்படியாக வெப்பம் உயரும். தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் உள்ளே நுழைந்திருக்கிற காரணத்தினால வெப்பம் கொஞ்சம் தெரியாது ஒரு 3 நாட்களுக்கு. அதற்கு பிறகு இந்த மாத இறுதி நாட்களிலே கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். அது நேற்றைக்கு தென்மேற்கு பருவக்காற்று பெரிதாக நுழையலை, அதனால் வெப்பம் 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகிருக்கு. வங்கக்கடலில் நேற்றைக்கு உருவாகியிருந்த தீவிர தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே இடத்துல நீடிக்கிறது. இன்றைக்கு அது ஒடிசா நிலப்பகுதியை நோக்கி நகர்ந்து 28, 29 ஒடிசாவை கடந்து சத்தீஸ்கர் வழியாக அது மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா வழியாக வடக்கு மத்திய பிரதேசம் சொல்லலாம். வடக்கு மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா இல்லை, மகாராஷ்டிராவுக்கு மழை. வடக்கு மத்திய பிரதேசம் மற்றும் அப்படியே ராஜஸ்தான், பஞ்சாப் இந்த பகுதியை நோக்கி நகரும். சரி, இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம்.